So welcome back to our channel Kritika Energy Essence. UGTRB 2024 நம்ம எல்லாருமே சேர்ந்து உழைச்சு படிச்சிருக்கீங்க, நிறைய பேர் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க. இப்போ நமக்கு தெரிஞ்சே ஒரு 6 பேர் வந்து சிவி லிஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணி வந்திருக்கீங்க. சிவி முடிஞ்சிருச்சு, அடுத்து ப்ரொவிஷனல் தான், செலெக்ஷன் லிஸ்ட்ல வந்துருவோம் அப்படின்ற மைண்ட் செட்டோட இருக்கும்போது அதுக்கு ஒரு ஸ்டே கொடுத்துருக்காங்க. ஸோ மதுரை ஹைகோர்ட்ல வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த யூஜிடிஆர்பி பணி நியமனங்களுக்கு இடைக்கால தடை. ஸோ ரத்து பண்ணல, கேன்சல் பண்ணல, இடைக்கால தடை கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டே ஃபார் ரிலீஸ் ஆஃப் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த கேஸ் வந்து ரிலீஸ் ஆகிற வரைக்கும், அதாவது இந்த கேஸை வந்து முடிச்சு வச்சு டிஸ்போஸ் பண்ற வரைக்கும் அவங்க வந்து நான் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ப்ரொவிஷனல் லிஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டிலே ஆஃப் அப்பாயின்மெண்ட் இருக்கும், ரீசன்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் இதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார் கொஸ்டின்ஸ் தான். கிட்டத்தட்ட 9 பாடங்களில் 9 சப்ஜெக்டில் வந்து தவறான கொஸ்டின் வந்து 5க்கும் மேலே. சில கொஸ்டின்லாம் இப்போ இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 24, மேக்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 அப்படின்னு சொல்கிறாங்க, கெமிஸ்ட்ரியில் இருக்குது, ஹிஸ்ட்ரியில் இருக்குது. ஸோ நிறைய பாடத்தில் வந்து கொஸ்டின் வந்து ஸ்டார் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார் கொஸ்டினுக்கு ஈவனாக மார்க் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் டிஆர்பியோட வாதம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஸ்டார் கொஸ்டின் எரருக்கு வந்து நாங்கள் மார்க் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளோட மார்க் ஷீட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது நம்மளோட இண்டிவிஜுவல் மார்க் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் அப்படி ஈவனா கொடுக்கப்படலை அப்படிங்கிறது நம்ம யூஜிடிஆர்பி ஆஸ்பிரண்ட் சொல்றாங்க. என்ன அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் போட்டாங்க இல்லையா, நம்ம வந்து இப்போ நம்மளுடைய மெயில் ஐடியிலேருந்து டிஆர்பிக்கு வந்து நம்ம இது தப்பு, நீங்க கேட்டிருக்க கொஸ்டின் தப்பு அப்படின்னு கண்டினியூஸா மெயில் ட்ராக் பண்ணியிருக்கவங்களுக்கு மார்க் போட்டிருக்காங்க அப்படின்னும், சில பேருக்கு 7 12 கொஸ்டின்னா சில பேருக்கு 7 தான் எக்ஸ்ட்ரா வருது, சில பேருக்கு 9 எக்ஸ்ட்ரா வருது, சில பேருக்கு 5 தான் வருது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவும் இருக்கு. அண்ட் மோர் ஓவர் த முக்கியமான ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசன் அண்ட் ஃபேக்ட் அப்படின்னா, நீங்க ஸ்டார் கொஸ்டினே இன்னொன்று என்ன பார்க்கலாம் அப்படின்னா, கொஸ்டின் அவங்க எடுத்து வைக்கிற வாதம் எப்படி இருக்கு அப்படின்னா, கொஸ்டின் தரம் இல்லாதது. நீங்க கொடுத்துருக்க 150 கொஸ்டின்ல 20 கொஸ்டின்க்கு அபோவ் வந்து தப்பா இருந்தா அதுலேருந்து செலக்ட் ஆகி வர டீச்சர்ஸ் வந்து எந்த அளவுக்கு கரெக்டா இருக்க முடியும்? ஒரு டீச்சருக்கு செலக்ட் பண்ற ஒரு எக்ஸாமையே நீங்க கொஸ்டின் பேப்பர் ஏன் இவ்வளோ தவறான கொஸ்டினை கிரியேட் பண்ணி அப்படி ஒரு எக்ஸாம் வச்சு அதுலேருந்து டீச்சர் செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அப்போ இந்த நியமனங்கள் சரியான முறையில் இருக்கா? அப்போ ஸ்டார் கொஸ்டின் கொடுக்கும்போது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மார்க் வழங்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற கொஸ்டின்லாம் வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இண்டிவிஜுவல் ஆன்சர் அப்படிங்கும்போது நமக்கு இண்டிவிஜுவலோட மார்க் வந்து அவங்களோட OMR காப்பி அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால வெரிஃபை பண்ண முடியும். அதாவது வெரிஃபைனா இப்போ நீங்க வச்சிருப்பீங்க, ஆக்சுவலா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படிங்கும்போது நம்ம கிட்ட வந்து இது இருக்கும், இதெல்லாம் நான் கரெக்டாக எழுதினேன், இதெல்லாம் தப்பாக எழுதினேன் அப்படின்னு இருக்கும். ஸோ OMRங்கும் போது நமக்கு வந்து ஸ்கேன் பண்ணுற காப்பி வரலாம், பட் கம்ப்யூட்டர் பேசுகிறவங்க போது நம்ம அதை இது பண்ணி தான் எடுக்கணும். இப்போ நடைமுறை சிக்கல் என்னன்னா, எவ்ரி இண்டிவிஜுவல் அவங்களோட மார்க்கை ஃபைனல் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ப்ரூஃபை வந்து நான் இதுதான் இப்படி தான் எனக்கு வந்து ஸ்டார் கொஸ்டினுக்கு எனக்கு 24க்கு 12க்கோ 24க்கோ அவுட் ஆஃப் இவ்வளோதான் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொருத்தருமே ப்ரூஃப் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு 5 தான் வந்திருக்கு, ஸ்டார் கொஸ்டின்ல வரல, எனக்கு கரெக்டான கொஸ்டினுக்கு மட்டும் தான் மார்க் வந்திருக்கு, ஸ்டார் கொஸ்டின் ஒமிட் பண்ணியிருக்காங்க, போடவே இல்லை, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும்போது இந்த இடத்துல வந்து பெரிய டிராபேக் என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ இதில் டிரான்ஸ்பரன்சி இல்லை. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டிரான்ஸ்பரன்சி இல்லை. அடுத்து நீங்க எடுத்துக்கிறீங்க, ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது தரமானதா, குவாலிட்டி ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அப்ப இந்த கொஸ்டின் அவங்க ஹைகோர்ட்ல எடுத்து வைக்கிற வாதத்துல என்ன சொல்றாங்கன்னா, குவாலிட்டி ஆஃப் த கொஸ்டின் பேப்பரே நமக்கு சரியில்லைங்கும் போது அதுல நடந்த எக்ஸாமை நம்ம எப்படி ஒரு டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு எடுத்துக்க முடியும் அப்படின்ற கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ ரீ எக்ஸாம் அண்ட் திரும்ப ரிவைஸ் பண்றது ரெண்டுமே மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ்க்கு தயாராகி செலக்ட் ஆகி இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய அடியா தான் இருக்கும். அதே நேரத்தில் 1 மார்க் 2 மார்க்ல எழுதியும் அந்த மார்க் வராதவங்க, ஸ்டார் கொஸ்டினுக்கு மார்க் வரல அப்படிங்கிற உறுதியா இருக்கவங்களுக்கு இது கொஞ்சம் மாறுதலா இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம இப்படிதான் நடந்திருக்கு, ரீ எக்ஸாம் வச்சாதான் சரி, இல்ல கேண்டிடேட்ஸை வந்து ரிவைஸ் பண்ணி கொடுத்தாலே போதும்
அப்படிங்கிற எந்த ஒரு முன்முடிவையும் எந்த ஒரு முடிவையும் நம்ம எடுக்க முடியாது. யார் யார் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது வெளியிலேருந்து நமக்கு தெரியாது. ஆனா ஓவராலா பார்க்கும்போது இந்த ஸ்டார் கொஸ்டின் அப்படிங்கறதால நிறைய பேருக்கு டைம் வேஸ்ட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் பீப்புள் வந்து தப்பான கொஸ்டினுக்கு அந்த 4 ஆன்சரை தேடி தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம லிட்ரேச்சர்லயும் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து இதுதான் இதுக்குள்ள ஆன்சர் வரும்னா என்னவா இருக்கும் அப்படின்னு குழப்பம் அடைஞ்சு மித்த ஆன்சரை எழுதாம விட்டவங்க இருக்காங்க. நிறைய பேர் வந்து தப்பான கொஸ்டின்ல மாட்டிக்கிட்டு கரெக்டான ஆன்சர்ஸை எழுத டைம் பத்தாம இருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள ரீ எக்ஸாம் இல்ல கேண்டிடேட்ஸ் ரிவைஸ்டு மார்க் லிஸ்ட் இல்ல ப்ரூஃப் அப்படின்னு நம்ம அடைக்க முடியாது. பட் சம்வாட் நம்மளோட எல்லா ஆஸ்பிரன்ஸ் நல்லா படிச்சு நல்லா வேலைக்காக ரொம்ப உழைச்சவங்களுக்காக நம்மளோட பிரேயர்ஸ் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸோட பிரேயர்ஸ் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு ஸ்டே கொடுத்துருக்காங்க. இது கவர்மெண்டோட பாலிசி தான். நாங்கள் எக்ஸாம் வந்து இனிமேல் ரீ எக்ஸாம் வச்சு நாங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். அவங்க வந்து கட் ஆஃபை இன்க்ரீஸ் பண்ணுறோம், ரிவைஸ் பண்ணுறோம், இல்லை செலெக்ஷன் லிஸ்ட் ரிவைஸ் பண்ணி நாங்கள் போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறோம். இது எல்லாமே கவர்மெண்டோட முடிவுகளுக்கு உட்பட்டது தான். எக்ஸாம் அடுத்த கல்வியாண்டு தொடங்கிருச்சு, நாங்கள் உடனடியாக போஸ்டிங் போட்டாகணும், ரீ எக்ஸாமுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை வந்து நாங்கள் வேகன்சி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னாலும் சரி, எல்லாமே கவர்மெண்டோட பாலிசிக்கு உட்பட்டது தான். அதனால நம்மளோட ஆஸ்பிரன்ஸ் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு மன தைரியத்தோட இருங்க. அடுத்து கோர்ட்லேருந்து என்ன வாதம் வச்சிருக்காங்க அண்ட் என்ன ரிலீஸ் ஆயிருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம அதை வந்து முடிவு பண்ணிக்கலாம். கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் நமக்கு ரிலீஸ் ஆகி நம்ம கையில் வெளியில் நெட்டில் கிடைச்சதுக்கு அப்புறமா அதை அனலைஸ் பண்ணி நான் என்னோட அப்டேட் போடுறேன். யாருமே யூஜிடிஆர் என்கிட்ட படித்த 6 பேர் வந்து இந்த யூஜிடிஆர்பியில் செலக்ட் ஆகி, அதாவது என்னோட கைடன்ஸில் படித்தவங்க 6 பேர் வந்து செலக்ட் ஆகி ஃபைனலிஸ்ட்டில் வந்து ப்ரொவிஷனல்ஸ் லிஸ்ட்டில் வந்துருவோம் அப்படின்னு சந்தோஷமாக சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், ப்ரேயர்ஸ் வித் யூ. எல்லாருக்குமே ப்ரேயர்ஸ் இருக்குது. நல்லா படித்தவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கணும், அதில் மாற்று கருத்து இல்லை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க. அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.